மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பராக நல்ல காரசாரமாக இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த இட்லி பொடி அரைக்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்து பருப்பும் துவரம்பருப்பும் சரிசமமாக எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கப் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அப்புறம் இட்லி பொடி நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்கு வரமிளகாய் 25 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கடைசியாக 6 பல் பூண்டு. முதல்ல இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக கடாயில் சேர்த்து வறுத்துடலாம். முதல்ல வரமிளகாய் வறுத்துக்குவோம். மிதமான தீயிலே வச்சு வரமிளகாய் வறுத்துக்குவோம். கருக்க விடாமல் அந்த வறுபட்ட வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்ட பின்னாடி இதை நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து இது கூடவே வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நான் வரமிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கேன். இட்லி பொடி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரமிளகாய் தேவைப்படுமோ காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதை தனியாக வறுத்த வரமிளகாய் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க எள்ளு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கருக விடாமல் மிதமான தீயிலே வறுத்து விட்டுக்குவோம். இது வறுக்கும்போது வெடிக்கும், அதனால் பார்த்து வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த வறுத்த வாசனை வந்துடுச்சு. எல்லையும் இப்போ தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கடலைப்பருப்பு வறுபட்டு கலர் அந்த கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மாற்றியாச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுக்க துவரம்பருப்பை சேர்த்து துவரம்பருப்பையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இட்லி பொரி அரைக்கும் போது இந்த துவரம்பருப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா வறுபடுறதுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதையும் தனியாக இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு நல்லா கருக்க விட்டுறாமல் இதை வறுத்துக்கலாம். எல்லா பருப்பையும் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் பொடி நல்ல கலராக கிடைக்கும். அப்புறம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்து பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்துடலாம். இப்போது இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு அப்புறம் சீரகம் இது சிம்லே வச்சு இந்த கடாய் சூட்லேயே இதை வறுத்து விட்டுக்குவோம். மிளகும் சீரகம் ரொம்ப சீக்கிரமே வறுபட்டுரும். மிளகும் சீரகம் நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ பூண்டு பல் சேர்க்குறேன். பூண்டு தோலோடு தான் சேர்க்குறேன். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், ஏன்னா கருகிரும். வறுத்த எல்லா பொருட்களையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் வறுத்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரே ஒரு சுற்றி சுற்றிடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா கொர கொரன்னு அரைச்சிடலாம்.
ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா இட்லி பொடி நல்லா இருக்காது. அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள். சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. உப்பு வந்து இட்லி பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி பொடி வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சுற்றிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா, நல்லா கலராக இருக்கணும்னா கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து இட்லி பொடி ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த இட்லி பொடி அரைக்கும்போது பூண்டு பல்லும் அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.